என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஏக்கையா வரும்போது என்னமோ சொல்ல வந்த, என்னன்னு கேட்டதுக்கு காலேஜ்ல போய் சொல்லியே அப்படின்னா. கனி நான் வந்துட்டு ஒண்ணு கேட்டேன், அதை பண்ணுவியா? எது வலது காலம் இடது காலான்னு கேட்க போற? ஆமா, நீ 24 மணி நேரமும் உன் ஆள் ஞாபகத்துல இரு. அப்பவே நான் சஞ்சய் சொல்லிருக்கணும், என்னமோ சொல்ல வர நீ திரும்பி பார்த்ததும் சொல்லாம வாய மூடிக்கிட்டு இருக்க அப்படின்னு. கனி இன்னைக்கு நீ ஆதிக்கிட்ட பேசும்போது கனிக்கு விக்கியனாக்கு கல்யாணம் ஆனது தெரியாது, அத பத்தி ஆதிக்கிட்ட பேச சொன்னா இவ டைரக்டா இப்படியே தான் பேசுவா. ஏக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லு. கனி ஆதிக்கிட்ட விக்கியனா ஏன் பேச மாட்டாங்கன்னு தெரியுமா? தெரியுமே. உனக்கு தெரியுமா? ஆமா, எல்லாருக்கும் தெரியும்ல. ரேணுகா விஷயத்துல உண்மை என்னன்னு தெரியாம காலேஜ்ல வச்சு அவங்கள அடிச்சுட்டாருலாம். இது இல்ல கனி, வேற ஏதாவது உனக்கு தெரியுமா? ஏக்க வேற என்னன்னு தெரியல, ஆனா ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால இருந்தே அவன்கிட்ட பேசுறதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு. அப்படியா? அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவங்க வீட்டுக்கு போனோம்ல, அப்பா அடுத்த வாட்டி பார்க்கும்போது ஏதோ ஒரு சீக்ரெட் சொல்றதா சொன்னாரு. கனி எப்படியாவது நீ ஆதிக்கிட்ட எதனால விக்கி அண்ணா கிட்ட ஆதி ஒழுங்கா பேச மாட்டாரு அப்படின்னு கேட்டு சொல்லுவியா? ஏக்க நாங்க எல்லாம் இப்ப பேசவே மாட்டோம். நீ முறைச்சாலும் முறைக்காட்டாலும் உண்மை இதுதான், நாங்க இப்ப பேசுறதே கிடையாது. எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சுமா. ஏக்க உண்மையதான் சொல்லேன். பேசாம தான் அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே கொடுத்தது திருப்பி கொடு அப்படின்னு கேட்டாரா? எக்கா பேசாம தான் பெட்ல கிடந்து உருண்டிட்டு இருந்தியலாம். என்னம்மா இதெல்லாம் எப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்னு ஷாக் ஆயிட்டியா? என் பக்கத்திலே இருந்து நீங்க ரொமான்ஸ் பண்ணும்போது எனக்கு கேட்காமல இருக்கும். ஏக்க நிஜமாலுமே காலேஜ்ல வச்செல்லாம் பேச மாட்டோம், சும்மா ஏதாவது பேசினாலும் அந்த சீனியர் அண்ணா எல்லாம் வந்து ஏதாவது தப்பா பேசுவாவ. சரி எந்தாலும் போ, இன்னைக்கு மட்டும் ஒரு அர்ஜென்ட், எப்படியாவது கேட்டு சொல்லு. அர்ஜென்டா? அவர் அவங்க அண்ணா கூட பேசாததுல உனக்கு என்ன அர்ஜென்ட்? எடி நான் சொன்னதை மட்டும் நீ கேளு, மூளை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காத. எல்லாம் ஓகே தான். பைக்ல வரும்போது உசு உசுன்னு என்னமோ சொல்ல ட்ரை பண்ணல, அப்பவே இதை சொல்லிருக்கலாம்ல. சும்மா தான் கனி, சஞ்சய்க்கு தெரிய வேண்டாம் அப்படின்னா. சரி ஓகே, கேட்டு பாக்குறேன். தேங்க்ஸ். எப்படி தொடங்குறது? பிரியாக்கா எப்பவுமே அடுத்தவங்க பர்சனல் தெரிஞ்சுக்க ஆசைப்பட மாட்டா. அது மட்டும் இல்லாம ஆதிக்கிட்ட பேசுறதுக்கு அவளே சொல்லிருக்கா. அப்பனா இதுல ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு. எப்படியாவது ரேணு அக்கா விஷயத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துன்னு என்னை ஆதிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சே ஆகணும். காலேஜ்ல வச்சு பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தாண்டி என்னைய முக்கியமா வர சொன்னா, வந்ததுக்கு அப்புறம் வாய் திறக்கலாம். எப்படி ஆரம்பிக்கிறது? ஓய் ஓய் பொண்டாட்டி, திருப்பி கொடுக்கலாம்ல. ஹலோ, கடிதம் 1000 முறை நான் படிப்பேனே, உனக்காக 1000 கடிதம் ஒற்றை நொடியில் எழுதிடுவேனே, தினம் காலையில் இந்த நாள் காட்டிய ஒன்றின்பம் நான் கண்டு ஆனா கனி நீ படிச்ச பொண்ணு, ஆனாலும் ரொம்ப தான் மோசம் பண்ற பாத்துக்கா. என்ன பண்ணேன்? ஒரு விஷயம் ஒரு ஆளு கொடுத்தா அதை எப்படியாவது நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுத்துறானோ. ஆமா, இல்லட்டா அவங்க கூட சண்டை வராமல. அதேதான், நான் சண்டை வரக்கூடாதுன்னு பாக்கேன், ஆனா நீ சண்டை வரானான்னு நினைக்க. உங்க கார்ல கூட்டிட்டு போயிருக்கீங்கல்ல, அதுக்கு நான் உங்களுக்கு காசு தரல பாத்தீங்களா? எதை பத்தி யோசிக்கணுமோ அதை பத்தி யோசிச்சிடவே செய்யாத. எதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாதோ அதை பத்தி எல்லாம் யோசி. வேற பின்ன நான் கேட்டது இப்படியே பேசிக்கிட்டே இருங்கண்ணா. சரி, எதுக்கு கூப்பிட்டான்னு சொல்லு. உங்க வீட்டுல வச்சு என்கிட்ட சொன்னீங்களா அடுத்த வாட்டி பாக்கும்போது உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன் அப்படின்னு. அந்த சீக்ரெட் என்ன? அதுவரை அது நீங்க விக்கி அண்ணா கிட்ட பேசாததுக்கு. நிறுத்து. ஏன் விக்கி அண்ணா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. ஏன்? என்னோட பெரியவங்க தானே, அப்ப அண்ணான் தான் கூப்பிடணும். நீ அண்ணான் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. நான் ஏன் அண்ணான் கூப்பிடக்கூடாது? ஏன் உனக்கு தெரியாதா? இல்ல பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. நாம தான் கல்யாணம் பண்ண போறோம், நீ அவனை அண்ணான்னு கூப்பிட்டா அவன் எனக்கு அண்ணா இல்ல. அப்போ அவங்க உங்க அண்ணா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஆதி, அவங்களும் உங்க அண்ணா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா சொல்லுங்க, இனிமே நான் அண்ணான்னு கூப்பிட மாட்டேன். ஆனா நான் ஏன் அண்ணான்னு கூப்பிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு அவர் வேண்டாதப்பட்டவரா இருக்கும்போது நான் மட்டும் அவரை எதுக்கு மதிக்கணும்? இப்போ ஒருவேளை அவரை நீங்க உங்க அண்ணாவை ஏத்துக்கிட்டா ஓகே, நீங்க சொல்ற மாதிரி நான் அவரை கூப்பிடலாம். எதுவும் சரியில்லை கனி. வந்த உடனே 2 கேள்வி கேட்டேன், எதுக்கு அதை பத்தி திடீர்னு கேட்டேன்னு தெரியல. எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சவதான் கனி. நீ ஏன் வாயில இருந்து எதையோ வர வைக்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஐயா, உங்க வாயில இருந்து என்ன வர வைக்க போறேன்? அடுத்த வாட்டி ரகசியம் சொல்றதா சொன்னீங்க, எனக்கு என்னன்னு கேக்குறதுக்கு ஒரு ஆவல் இருக்கும்ல.
உனக்கு இருக்கான் நல்லா இருக்கும்ல. இப்ப சொல்லுங்க அது அந்த சீக்ரெட் என்ன? ரேணு அக்கா பிரச்சனைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே உங்க அண்ணாட்ட நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. அது எதனால அப்படின்னு எனக்கு இப்ப தெரியணும். அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? சொல்ல முடியும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நான் எழுதி போறேன். உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் இல்ல, ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா நீ வேற அவனுக்காண்டி எங்க அம்மா வேண்டிக்கிட்டத வேற நீ முடிச்சு வச்சிருக்க. ஆஹா, கனி, விக்கி மேரிட். எது மேரிடா? ஆமா. ஆனா உங்க அம்மா உங்களுக்கு பொண்ணு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. உங்க 2 பேருக்கும் தெரியாம வேற ஏதாவது பிள்ளை ஒளிச்சு வச்சிருக்காங்களா? இல்ல எப்பவுமே இப்படிதான் பைத்திய மாதிரி பேசுவியா? ஏன்? வேற பின்ன கேட்க கேள்வியை பார்த்தா அப்படித்தானே இருக்கு. எப்ப உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு? இப்ப அந்த அக்கா எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்கன்னு தெரியாது. தெரியாதா? அண்ணிங்கிறவங்க அம்மாக்கு சமம். என் அண்ணி எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான். அது பிறகு தெரியாதுன்னு சொல்றீங்க? இப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. பிரிஞ்சுட்டாங்களா? அந்த அக்கா ரொம்ப கோவக்காரங்களா? இல்ல. அப்ப நல்லா படிச்சிருக்காங்கன்னு திமிரா? இல்ல. புறம் ஏன் பிரிஞ்சாங்க? எங்க அண்ணி ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல, அனாதை பொண்ணுமா. அனாதை பொண்ணா? அவங்களுக்கு இருந்த ஒரே உறவு விக்கி மட்டும்தான். அப்போ புதுசா வசதியான லைஃப் வந்தோன்னா அப்படியே கெட்டவங்களா மாறிட்டாங்களா? ஏய் இரு, நீ எதுக்கு எப்போ நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் வைக்கிற? நானே சொல்றேன்ல எங்க அண்ணி எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு. எப்போ ஒரு விஷயம்னால நெகட்டிவிட்டியை ஃபர்ஸ்ட் வைக்காத, பாசிட்டிவிட்டியை ஃபர்ஸ்ட் கொண்டு வா. சாரி ஆதி, நீங்க அவங்க உங்க அம்மான்னு சொல்லும் போதே அந்த அக்கா எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு புரிஞ்சுட்டு. பசங்க தன்னோட சொந்த அம்மாவை தவிர யாரையும் அம்மான்னு சீக்கிரம் கூப்பிட மாட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்க யார்கிட்டயும் விட்டம் கொடுக்க மாட்டீங்க. அவங்கள பத்தின தப்பான அபிப்பிராயம் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணி வைப்பீங்க. ஏடி அப்பனா என்னதான் பிரச்சனை? நீ என்ன திடீர்னு இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்க? ஆமா, உங்க வீட்டுல எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க. ஆனா அண்ணா தம்பி மட்டும் ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்க. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு நைட்டு ஃபுல்லா யோசிச்சு என் மண்டை கரைஞ்சதுதான் மிச்சம். என்ன நடந்து பார்த்த உடனே இவனுக்கு அவங்கள பிடிச்சிட்டு அவங்க ஆசிரமத்துல இருந்து தான் வளர்ந்தாங்க. இவனுக்கு ஓகே சொல்றதுக்கே எப்படியும் 2 வருஷம் இழுத்துருப்பாவ. வீட்டுல அவங்கள பிடிச்சிருக்கத சொன்னான். என்னையும் அப்பாவையும் தவிர அம்மாக்கு பிடிக்கல. உனக்கு தெரியாததா கனி, எங்க வீட்டுல இல்லாததுன்னு ஒண்ணுமே இல்ல. அதனால நகை பணத்தை எல்லாம் அவங்க கொண்டு வரணும்னு ஆசைப்படல. ஆனா நிறைய புது சொந்த பந்தம் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. கொஞ்ச நாள் ட்ரை பண்ணா அம்மாவை சம்மதிக்க வைக்கவே முடியல. அண்ணி ஆசிரமத்திலேயே அவங்களுக்கு கல்யாணத்துக்கு வேற பையனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஏதோ கோயில கூட்டு போய் தாலி கட்டி கூட்டு வந்தான். வீட்டுல கட்டின தாலியை கலத்திட்டு அவ இருந்த இடத்துல விட்டுட்டு வா, அது பிறகு நீ உள்ளவா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. உடனே கொண்டு விட்டுட்டாங்களா? எல்லாத்தையும் எடுத்துட்டு இவனை வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். நான் அப்ப ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன். லீவ் டைம்ங்கிறதுனால லீவுக்கு வந்திருந்தேன். வெளியே போனதுக்கு அப்புறம் அடுத்தது ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தனியா இருந்தாங்க. வெளியே போனதுல அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப உடஞ்சிட்டாங்க. இவன் படிச்சு முடிக்கிறது வரைக்கும் ஸ்கூல்ல அப்பா மட்டும் பாத்துட்டு இருந்தாங்களாம். இவன் முடிச்சதுக்கு அப்புறம் ஏஓ போஸ்டிங்ல இருந்து எல்லா வேலையும் இவன் தான் பாத்துட்டு இருந்தான். வீட்டை விட்டு வெளியே போனதும் உங்களோட எந்த சொத்து பத்தம் எனக்கு வேண்டாம், என் பொண்டாட்டி என்னால பாக்க முடியும் அப்படின்னு சொல்லி தனியா கூட்டு போயிட்டான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஏதோ ஒரு சின்ன கம்பெனில 20,000 ரூபாய் சம்பளம் வர மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சான். அப்பா வேற ஹார்ட் பேஷண்ட் ஆயிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியே போனாங்க. ஆனா ரெஜிஸ்டர் பண்ணாமலே இருந்திருக்காங்க. வீட்டுல இருந்து போய் இனிமே நீ ஸ்கூலுக்கு கண்டிப்பா வரணும், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. என் பொண்டாட்டிக்கு உரிமை இல்லாத எதுலயுமே எனக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிட்டான். அது பிறகு எங்க அம்மாவே இறங்கி வந்தாங்க. சரி அப்பனா வீட்டுக்கு அவளையும் சேர்த்து கூட்டுவா அப்படின்னு. கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே தவிர இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு ஜெயா அத்தைக்கு தான் தெரிய வந்து 2 நாளையில ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு வீட்டுல பேசிக்கிட்டாவ. எங்க வீட்டுக்கு அவங்க வந்த டைம்லயே கன்சீவா இருந்திருக்காங்க. எல்லாம் கொடுத்து வைக்காது கனி. ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நான் அவங்கள கூட்டு போயிட்டு வெளியே வரும்போது அவங்க ஆசிரமத்திலேயே ஒரு பையனை அவங்களுக்கு பேசி வச்சிருந்தாங்க. சடனா அந்த பையனை பார்த்ததும் போய் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா பேட் லக் பத்தியா அந்த பையனை எனக்கு தெரியாது. ஆனா என்னைய கூட்டு மெடிக்கல் ஷாப் போயிட்டான். ஆனா கனி அவங்க கன்சீவ் ஆனதுல இருந்து தாங்குன்னு தான் தாங்கினான். ஒரு வேலை பார்க்க விட மாட்டான். எல்லாரும் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முந்தின நாள் சடனா அவங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு. யார்கிட்டயும் கேட்காம வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏதோ ஒரு பையனு கூட பைக்ல போனதா வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பாத்துருக்காங்க. போதாதான் அவங்களுக்கே தெரியாம போட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்க. பைக்ல போனதாச்சு தப்பா சொல்லலாமா? தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். ஒரு போட்டோ ப்ரூஃப வச்சு அவங்க கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிர முடியுமா? அவங்களுக்கு எதிராவே எல்லாம் இருந்து கனி. வீட்டுக்கு வந்த உடனே ப்ளீடிங். அபார்ஷன் ஆயிட்டா? உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. அபார்ஷன் ஆயிட்டு அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லே சொல்லிட்டாங்க. அச்சச்சோ. வீட்டுல அவன்கிட்ட போட்டோ காமிச்சிருக்காவ, இந்த மாதிரி வெளியே சுத்த போயிருக்கா அப்படின்னு. என்னைய வேற வேணனே வெளியே அனுப்பிட்டாவ. நான் வேற அங்க இல்ல.
இவனா அபாஷா நான கோவத்துல கண்ணா பின்னான்னு திட்டிருக்கான். ஏற்கனவே உடம்பளவுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாவ. அப்பவா ஜெயா அத்தை அங்கதான் இருந்தா. அத்தை பேச்சு யாருமே கேட்கவே இல்லையாம். அதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க பைக்ல போனவங்க ஆசிரமத்துல அவங்களுக்கு ஒரு பையனை பாத்துருந்தாங்க எல்லாம். அந்த பையன் இத்தனை வருஷமா கூட வளர்ந்துருப்பாங்க. நமக்கெல்லாம் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு கூட இருக்கவங்க தானே அம்மா அப்பா மாதிரி. இதெல்லாம் நமக்கு புரியும். ஆத்திரத்துல இருக்கவங்களுக்கு மண்டை வேலை செய்யாம இருக்கோம்ல. ரொம்ப அசிங்கமா திட்டாவ. நைட்டே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாவ வீட்டை விட்டு. லெட்டரா? ஆமா, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவன் கூடாலே போறேன், உன்னையே பிடிக்கல அப்படின்னு. ஐயோ, ஏன் அப்படி பண்ணாங்க? அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிருக்கணும்ல. அதான் கண்ணு இன்னைக்கு வரைக்கும் எனக்குமே டவுட்டா இருக்கு. ஆனா ஷுவரா அவங்க தப்பு பண்ணல. ஒருவேளை இவங்க எல்லாம் தப்பா பேசுனதுனால இனிமே இங்க எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களோ என்னமோ. அவங்க சந்திப்புல இருந்து கடைசி சந்திப்பு எப்படி இருந்துன்னு வர எனக்கு மட்டும்தான் தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்கள பாக்கும்போது நீங்க கூடவா இருந்தீங்க? ஆமாயா. சந்திப்பு கதை சூப்பரா இருக்கான்ல, சொல்லுங்களா எப்படி பாத்துக்கிட்டாவ?